அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு புதன்கிழமை, அருமையான நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது. அதுவும் போக எலெக்ஷன் தேதி நெருங்கிட்டுருக்கு. பிரச்சாரங்கள் ஓய்ந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் நெருங்குகிறது. இன்றைக்கி புதுசாக ஒரு வேறு எல்லாருமே போட்டிருப்பாங்க. இருந்தாலுமே சின்ன கத்திரிக்காய் வீட்டில் இருந்தது. அந்த சின்ன கத்திரிக்காய் 3 போட்டு, நிலக்கடலை போட்டு, பூண்டு 2-3 பல் போட்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம் 2-3 அதுவும் போட்டுட்டு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம், புளி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இவ்வளோ போட்டிருக்கேன். புளி கொஞ்சோண்டு சின்னதாக, சுண்டைக்காய் அளவு கூட போடுங்களேன், அந்த அளவு போட்டால் போதும். உப்பு, புளி எல்லாம் சேர்த்து தோசை, இட்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகையல் செய்கிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சேர்றப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஈரப்பதம் இருக்கிற கத்திரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா முதல்ல வதக்கிட்டு, புளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா இந்த பருப்பு ஐட்டமெல்லாம் நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்லா அந்த வாணலியில் அந்த பருப்பெல்லாம் செவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு, கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தொகையல் சாப்பிட உப்பு புளிப்பு காரத்தோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் என்னுடைய பதிவை பார்க்குறீங்கன்னு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. எனக்குமே உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்ஸும் எனக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த வீடியோவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு, புளி, குழந்தை பிறந்த அவங்களுக்கு கூட நம்ம தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கலாம். வெறும் நட்ஸு தான், நம்ம பருப்பு தான், சீரியல்ஸ் தான் நம்ம சேர்க்குறோம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு 2 மிளகா கம்மி பண்ணுங்கள். பெரியவங்க போட்டுக்கிறதுன்னா ஒரு 2 மிளகா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. செய்து பாருங்கள். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இதை அப்படியே நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் ஊற்றினாலே போதும். வேணும்னா நீங்கள் இதோட பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை கொத்தமல்லி விதை கொஞ்சம் 2 சேர்த்திங்கன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். சீரகம் போட்டுக்கலாம். 2 சீரகம் போட்டிங்கன்னா அந்த வாசனை அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி செய்து வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 2 நாள் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். சாதத்துக்கு கூட நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் தொகையல் செய்து பாருங்கள். மேலும் வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். கத்திரிக்காய் தொகையல் ரெடிங்க. நல்ல வாசனையாக உப்பு காரமாக டேஸ்ட்டாக ஒரு கத்திரிக்காய் தொகையல் தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நல்லா மணக்க கத்திரிக்காய் தொகையல் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.